வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கேள்வி பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 உடைய ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்கப்பா. ரைட், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மேடம் பிளவாட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்ட் தான். பிரம்மஞான சபை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தியோசபிக்கல் அப்படின்னா தியோஸ்ன கடவுள், சொஃபிக்கல் அப்படின்னாக்க அறிவு, கடவுளை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 1889ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் இந்த இயக்கத்தில் சேர்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1882ஆம் வருஷம் பிரம்மஞான சபையோடைய கேபிட்டல் நியூயார்க்லேருந்து எங்கே மாற்றுறாங்கன்னா அடையாருக்கு மாற்றுறாங்க. அதை கவனிக்கிறதுக்கு தான் 1893ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் இந்தியா வராங்க. வந்த அந்த ஆண்டே பனாரஸ் அப்படிங்கிற இடத்துல சென்ட்ரல் ஹிந்து காலேஜை உருவாக்குறாங்க. அந்த காலேஜ் பின்னால் 1916 பெனாரஸ் யூனிவர்சிட்டியாக மாறுது. அது காரணம் யாருன்னா மதன் மோகன் மாளவியா, மறந்துடவே கூடாது. அடுத்து இவங்க 2 பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1914 காமன்வெல்த், 1915 நியூ இந்தியா. அடுத்து ஒரு புத்தகம் கூட எழுதியிருந்திருப்பாங்க, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம்ங்கிற புத்தகம். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்திருப்பாங்க. வேக்கப் இந்தியாங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க.